ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பதிவு என்னென்னு சொன்னால், தமிழ் எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையாகவே நான் வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலையில் தான் கல்வி பயின்ற நான். அங்கு சரளமாக ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்து தான் கதைப்பார்கள். என்னுடைய அதாவது உயர்தர பாடம் கற்கும்போது எனக்கு தமிழ் மீது இருந்த ஆர்வம் காரணமாக நான் தமிழில் நாட்டம் கொண்டேன். அப்போ எனக்கு முழுவதுமாக தமிழ் தெரியுமான்னு சொன்னால் மன்னிக்கவும், எனக்கு தமிழ் தெரியாது. ஆங்கிலம் முழுதாக தெரியாது. எனக்கு தெரிந்த தமிழை நான் தேடி கற்கின்றேன். எப்படி? எனக்கு தெரிந்த மொழியில் தமிழை தேடி கற்கின்றேன். எல்லாம் தெரிந்தால் நான் ஒரு பெரிய பட்டதாரியாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமோ தெரியாது, சிவனப்பா சொல்லுவார், சிவனிடத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று போய் நின்றால் அவருக்கு அலட்சியமாக இருக்கும். நீ இப்படியா சொல்கிறாப்பா, உனக்கு நான் காட்டுறேன். அதே தருணம் எதுவுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா, என்னை தவிர என்று போய் சரணடைந்து பாருங்களேன், அவ்வளவும் அவர் ஏற்று நம்மளை ஒரு உயரத்தில் செல்வார். இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன். தமிழில் ஐஸ்கிரீம், ஆங்கிலத்தில் தமிழில் பனிக்கூழ், எழுத்தாணி என்பது பென்சில், அப்படி நிறைய இருக்கின்றது. எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாகத்தான் இருக்கின்றோம். நீங்கள் சில வேளை நினைக்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று. ஒன்று இரண்டு நீங்கள் தமிழை தேடி படித்ததால் மட்டும் நீங்கள் முழுமை அடைய மாட்டீர்கள். தமிழை பற்றி கற்க அது கற்று முடிக்கவே முடியாது. ஏன் அதை சொல்கின்றேன் என்றால், அந்த பெரிய ஒளவை பாட்டிக்கே வேலன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த ஆணவத்தை அடக்கியவன். உங்களுக்கு தெரிந்த தமிழை பேசுங்கள், நான் தவறென்று சொல்லவில்லை. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், அதுவும் தவறில்லை. ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எது தெரியும் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். தெரியும் என்ற ஆணவத்தில் அது தெரியுமா இது தெரியுமா? எங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது ஐயா. தெரிந்ததை பேசுகிறோம், தெரிந்தால் சொல்லித்தாருங்கள், விருப்பம் இல்லையா விலகி விடுங்கள். உங்களை பற்றி நாங்கள் கேட்டோமா? எங்களுக்கு தெரிந்தது தமிழ், இது தமிழ் தான், தமிழ் மொழியில் தெரிந்ததை நாங்கள் பேசுகின்றோம், அவ்வளவுதான். மற்ற விஷயம் இன்னொன்று, நாங்கள் பயணிக்கிறோம் என்றால் இந்த இடத்தில் பலருக்கும் பயனுள்ள தகவலைத்தான் செய்கின்றோம். நான் என்பதே ஆணவம் ஐயா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் என்பதே ஆணவம். எங்களுடைய தமிழ் பல இடங்களில் போற்றப்படுகின்றது ஐயா. நீங்கள் அதை தூற்ற வலிக்கிடாதீர்கள், குறையாக பார்க்காதீர்கள். உங்களுடைய மனதில் குறை இருந்தால் மாத்திரம்தான் அதை தெரியும். தமிழ் வெறும் மொழி இல்லை, உணர்வு, உயிர். அப்படி என்றால் தெரிந்ததை பேசுங்கள், தமிழில் பேசுங்கள், தமிழை காக்க பேசுங்கள், தேடி படியுங்கள். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.